ஹாய், ஹலோ. ஸோ, நான் இன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்போது, என்னோட ஃபேமிலி ஓகே, ரொம்ப அழகா ஹீல் ஆயிட்டாங்க. ரொம்ப அழகா தன்னை நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸ்பிரிச்சுவலா நிறைய growth ஆயிட்டு இருக்கிறீங்க. என்னோட கியூட் ஃபேமிலி, டேரோட் தமிழ் ஃபேமிலி. ஸோ, இப்போ நீங்க பழசுலேருந்து வெளில வந்து, பழசுலேருந்து சரியாகி, பழசுலேருந்து ஹீல் ஆகி, ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு ப்ரேயர்ல என்ன மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா, நீங்க எல்லாருமே புதுசா ஒரு பெர்சன் கிட்ட ஃப்ரெண்டா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு ஃபீல் ஆனுச்சு. ஸோ, அந்த பெர்சன் மேல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனா, அந்த பெர்சன் உங்கள என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாம அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணாம இருக்கிறீங்க. இந்த விஷயம் நான் நெறைய ஃபீல் பண்ணேன். என்னோட கியூட் ஃபேமிலி அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ, அந்த பெர்சனோட ஃபீலிங்ஸ், உங்களுக்கான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் நீங்க நெறையாவே ஹீல் ஆயிட்டீங்க, செல்ஃப் குரோத் பண்ணிட்டு இருக்கீங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறீங்க, உங்கள நீங்க அழகா டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் பண்ணிட்டீங்க. பட் ஆனா, உங்களுக்குன்னு ஒரு அன்பு, பாசம் நீங்க எதிர்பார்த்து ஒரு ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சு, அவங்க கிட்ட ரொம்ப அழகான ஃபீலிங்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. பட் ஆனா, அவங்கள்ட்ட ப்ரொப்போஸ் பண்ணலாமா? வேணாமா? அவங்க உங்கள பத்தியான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஓகே. அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்ட போது அந்த பர்சனுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகுனாங்க. பட் ஆனா, என்னோட கியூட் ஃபேமிலி இல்லையா, உங்களோட வைப்ரேஷன், உங்களோட ஒரு டிவைன் உள்ள இருக்கிற ஒரு அழகான எனர்ஜி அவங்கள அழகா அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ண வச்சிருச்சு. இப்போ அவங்க உங்க ப்ரெசன்ஸை ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. உங்ககிட்ட இருக்கிற மாதிரியும், உங்ககிட்ட பேசுற மாதிரியும், உங்களோட பழகுற மாதிரி, உங்களோட வெளில போற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ரொம்பவுமே அப்சஷன் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்பவுமே உங்க மேல ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்கள நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அப்பப்போ எமோஷனலும் ஆகுறாங்க. ஓகே, தே ஆர் ரெடி. நீங்க தாராளமா ப்ரொபோஸ் பண்ணலாம். நிறைய ஷேர் பண்ணி கிளைம் பண்ணுங்க.